வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், எல்ஐசில இருக்கிற ஒரு புது பாலிசி பத்தி தாங்க. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து குழந்தைகளுக்காக புதுசா ஒரு பாலிசிய தொடங்கியிருக்காங்க. இந்த பாலிசியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரித் பால். இந்த பாலிசியில குழந்தைங்களுக்கு படிப்புக்காகவும், கல்யாணத்துக்காகவும் பணத்த சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பாலிசிக்கு கண்டிப்பா சூட் ஆகும். ஸோ இந்த பாலிசி பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன? அதாவது நமக்கான ப்ரீமியம் பேயிங் டேர்ம் என்ன, அண்ட் நமக்கு கேரண்டி அடிஷன் என்ன கிடைக்கும், நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, அந்த மாதிரி எல்லா தகவல்களையும் கூடவே ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இதை தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், கோல் ஷீட் ஸ்கீம்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற லேட்டஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்ஐசியில் இந்த இயர், அதாவது 2024 புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த பாலிசியோட பேர் பார்த்திங்கன்னா அம்ரித் பால். அண்ட் இது பிளான் நம்பர் 874. இந்த பாலிசி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாலிசி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கானது. ஸோ நியூ சில்ட்ரன்ஸ் பாலிசி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியில் நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவும் மேரேஜ்க்காகவும் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாலிசி வந்து சூட் ஆகும். அண்ட் இந்த பாலிசியோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ப்ரீமியம் பேயிங் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம வந்து ப்ரீமியம் கட்டுவோம் இல்லையா ஒரு பாலிசி எடுத்தோன்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து 2 விதமாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து சிங்கிள் ப்ரீமியம், ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பணம் கட்டிட்டா போதும். அப்படி இல்லைனா லிமிட்டட் பீரியட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்து நம்ம லிமிட்டட் பீரியடுக்கு கட்டலாம். அதாவது 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பீரியடை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 5 வருஷம் ப்ரீமியம் இது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டணும். இதே 6 வருஷம்னா 6 வருஷம் ப்ரீமியம் கட்டணும், 7 வருஷம்னா 7 வருஷம் ப்ரீமியம் கட்டணும். மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் தான் இதில் ப்ரீமியம் கட்டுற மாதிரியான ஒரு ஸ்கீம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டீட் அடிஷன். இந்த கேரண்டீட் அடிஷன் வந்து நமக்கு போனஸ் மாதிரி. ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு கிடைக்குது அப்படின்றது இதில் வந்து முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸடாக நமக்கு கேரண்டீட் அடிஷன், அதாவது உங்களோட சம் அஷர்டில் இருக்கிற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 80 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சம் அஷர்ட் வந்து 2 லட்ச ரூபாய் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்ச ரூபாயில் நமக்கு கேரண்டீட் அடிஷனாக ஒவ்வொரு வருஷமும் 16,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது சம் அஷர்டில் நமக்கு 8% வந்து கேரண்டீட் அடிஷனாக கிடைக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும். அண்ட் இதே நீங்கள் 5 லட்ச ரூபாய் சம் அஷர்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கேரண்டீட் அடிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் 40,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது எலிஜிபிள் க்ரைட்டீரியா. இதில் வந்து நம்ம சேர்றதுக்கான இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் ஏஜ் வந்து இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாலிசியில் 30 நாள் ஆன குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுக்க முடியும். ஸோ நிறைய பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 90 டேஸ் இருக்கும். பட் இந்த பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் நமக்கு இருக்குது. ஸோ மினிமம் ஏஜ் என்ட்ரி வந்து 30 டேஸ் முடிஞ்சிருந்தாலே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாலிசி வந்து எடுக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 13 வயசு. ஸோ 13 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு இந்த பாலிசியை எடுக்க முடியும். அண்டு மெச்சூரிட்டி அப்போ மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு மினிமம் ஏஜ் வந்து கிடைக்கும். அடுத்தது மேக்ஸிமமாக என்ன ஏஜ் வரைக்கும் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு. ஸோ 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நமக்கு இல்லை மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் எஜுகேஷனுக்காகவோ இல்லை மேரேஜ்க்காகவோ நீங்கள் அந்த பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த டைமில் இந்த பணம் வந்து கிடைக்கும். அடுத்தது பாலிசி டேர்ம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ப்ரீமியம் டேர்ம் பார்த்தோம் இல்லையா, ப்ரீமியம் டேர்ம் வந்து நம்ம ஒரு முறை மொத்தமாக கட்டிடலாம் சிங்கிள் ப்ரீமியம், இல்லைனா லிமிடெட் பீரியமில் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் ப்ரீமியம் கட்டலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம பாலிசியோட டேர்ம் மெச்சூரிட்டி ஆகிற டைம் இருக்கு இல்லையா, அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியமில் மினிமம் ஏஜ் வந்து 5, அதாவது மினிமம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம். ஸோ பாலிசி நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படிங்க ஒன் டைமாக கட்டுறீங்க, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் பாலிசி நம்ம எடுக்கலாம். இதே மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
25 வருஷம் வரைக்கும் இந்த பாலிசி டேர்மை நம்ம எடுக்க முடியும். லிமிடெட் பீரியட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பாலிசி டேர்ம் வந்து 10 வருஷம் அண்ட் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் பாலிசி டேர்ம் எடுக்க முடியும். ஸோ நம்ம ஏஜை பேஸ் பண்ணி நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 13 வயசில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப சிங்கிள் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா 5 வருஷம், அதாவது 18 வயசு நமக்கு மெச்சூரிட்டி இல்லையா? ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு பாலிசி டேர்ம் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த டைமில் கிடைக்கும். ஸோ நம்ம ஏஜை பொறுத்து இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு 5 வருஷத்துலேருந்து 25 வருஷம் சிங்கிள் ப்ரீமியமுக்கும், லிமிடெட் ப்ரீமியமுக்கு 10 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் பாலிசி டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம சம் அஷர்ட் வந்து எவ்வளோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சம் அஷர்ட் வந்து 2 லட்ச ரூபா அண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிமிட் இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் சம் அஷர்ட் வந்து எடுக்க முடியும். அடுத்தது சைல்டுக்கான லைஃப் கவரும் நமக்கு இதில் கொடுக்குறாங்க. பிகாஸ் நம்ம சில்ட்ரனுக்கு எடுக்கிற பாலிசினால அவங்களுக்கான லைஃப் கவரும் நமக்கு இதில் வருது. இதில் வந்து எந்த இதிலேருந்து நமக்கு அந்த ரிஸ்க் கமென்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து பாலிசி எடுக்கிறீங்கன்னா இமீடியட்டாக லைஃப் கவர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ரிஸ்க் கவர் வந்து நமக்கு கிடைக்கும். இதே பிலோ 8 இயர்ஸில் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒன்று அந்த பாலிசி எடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு இந்த ரிஸ்க் கவர் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 8 இயர்ஸ் அவங்க அட்டைன் பண்ண அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 7 வயசில் பாலிசி எடுக்கிறீங்கன்னா 1 வருஷம் 8 வயசு ஆன அப்புறமாவே உங்களுக்கு ரிஸ்க் கவர் வந்து தொடங்கிடும். இதே நீங்கள் வந்து 1 வயசில் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட 2 வருஷம் கழிச்சு பாலிசி எடுத்து 3 வயசுலேருந்து உங்களுக்கு ரிஸ்க் கவர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது வேவர் ஆஃப் ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்க பேரில் பாலிசி எடுக்கிறதுனால பாலிசி ப்ரீமியம் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது ப்ரொபோசர் யாரோ அவங்களுக்கு ஏதாவது ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை. மீதி இருக்கிற பீரியட் ஃபுல்லாகவே பாலிசி டேர்ம் ஃபுல்லாக ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை, வேவ் பண்ணிவிடுவாங்க. அண்டு அந்த பாலிசி மெச்சூர் ஆன அப்புறமா அந்த மொத்த பணமும் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். அடுத்தது சரண்டர் பண்ணலாமா இந்த பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ப்ரீமியமை நீங்கள் எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணலாம். இதே லிமிடெட் ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் பாலிசி எடுத்ததுலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சரண்டர் பண்ணலாம். அண்ட் சரண்டர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் எப்போவுமே எந்த பாலிசி சரண்டர் பண்ணாலுமே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ப்ரீமியமில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் லோன் எடுக்கணுன்னா ஆரம்பித்ததுலேருந்து 3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம லோன் வந்து எடுக்க முடியும். இதே லிமிடெட் பீரியட்க்கு ப்ரீமியம் கட்டுறீங்க, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாலிசி எடுத்ததுலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இதில் கிடைக்கிற டெத் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெத் பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது லிமிடெட் ப்ரீமியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன், ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அண்ட் சிங்கிள் ப்ரீமியமில் ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆப்ஷன் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது டெத் பெனிஃபிட்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க லிமிடெட் ப்ரீமியமில் அப்படின்னா உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக இதில் 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம், நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கீங்களோ அது 7 வருஷத்துக்கான ப்ரீமியம், அப்படி இல்லைனா சம் அஷர்ட் எது அதிகமாக இருக்கோ அது கொடுப்பாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம், நம்ம ஒவ்வொரு வருஷமும் கட்டுற ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அது 10 வருஷம் கட்டுறதுக்கான ஆனுவல் ப்ரீமியம் வந்து கிடைக்கும். சிங்கிள் ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதில் ஆப்ஷன் 3 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டைமாக நம்ம கட்டுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து 1.25 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் நம்ம கட்டினது, இல்லைனா சம் அஷர்ட், இதில் எது வந்து அதிகமோ அது நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் 4 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப சிங்கிள் ப்ரீமியமில் நமக்கு 10 டைம்ஸ் ஆஃப் சம் அஷர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டெத் பெனிஃபிட்கான ஆப்ஷன்ஸு. அடுத்தது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். அதாவது லிமிடெட் ப்ரீமியம் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் 2 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரீமியம் அண்ட் அதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஏஜ் வந்து உங்கள் குழந்தைக்கு 30 நாள் உடனே நீங்கள் வந்து இந்த பாலிசி எடுக்கிறீங்க. 0 இயர்ஸ், அதாவது 30 டேஸ் முடிஞ்சோடனே நம்ம இந்த பாலிசி எடுக்கலாம். ஸோ 0 இயர்ஸில் நம்ம எடுக்கிறோம். அண்டு இதில் வந்து சம் அஷர்ட் வந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பாலிசி டேர்ம் வந்து 25 வயசு. ஸோ உங்கள் குழந்தைக்கு 25 வயசில் இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கான ப்ரீமியம் எவ்வளோ கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ பாலிசி பேயிங் நம்ம வந்து ப்ரீமியம் டேர்ம் வந்து லிமிடெட் ப்ரீமியம் இல்லையா, லிமிடெட் ப்ரீமியமில் நம்ம வந்து ப்ரீமியம் வந்து ஒன்று 5 வருஷம், 6 வருஷம், இல்லை 7 வருஷம், இந்த ஆப்ஷனில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் இல்லை மேக்ஸிமமாக இருக்கிற 7 வருஷத்தை வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 7 வருஷம் ப்ரீமியம் கட்டுறீங்க, பாலிசி டேர்ம் வந்து 25 வருஷம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ரீமியம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ இது. ஸோ நீங்கள் இயர்லி ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப
இயர்லி ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,29,893 வந்து நீங்க வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம 7 வருஷம் கட்டணும். இதே ஆஃப் இயர்லி நீங்க ப்ரீமியம் சூஸ் பண்றீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவ ரூ. 66,116 கிட்ட கட்ட வேண்டியது வரும். குவார்ட்டர்லி ப்ரீமியம் சூஸ் பண்ணீங்கன்னா, ரூ. 33,356. மந்த்லி ப்ரீமியம் சூஸ் பண்ணீங்கன்னா, ரூ. 11,184. ஸோ இதில நம்ம மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரீமியம் வந்து கட்டிட்டே வரணும். ஸோ 7 வருஷத்தில நம்ம ப்ரீமியம் கட்டுவோம். 7 வருஷத்தில மொத்தமா பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா நம்ம 9லேருந்து 9,50,000 லட்ச ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து மேக்ஸிமமா இந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்டியிருப்போம். அப்போ அதுக்கு நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 25 இயர்ஸ் போட்டிருக்கோம் பாலிசி டெர்ம். ஸோ 25 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்டான ரூ. 10,00,000 அண்ட் நமக்கு அதில கிடைக்கிற கேரண்டீட் அடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% சொல்லியிருந்தேன் சம் அஷ்யூர்ட்ல. ஸோ அது வந்து நமக்கு 25 வருஷமும் கிடைக்குது. ஸோ 25 வருஷத்துல கேரண்டீட் அடிஷன் மட்டும் நமக்கு ரூ. 20,00,000 கிடைக்குது. ஸோ டோட்டலா மெச்சூரிட்டி அமௌண்ட்டா உங்களுக்கு ரூ. 30,00,000 கிடைக்கும். இது வந்து எக்ஸாக்ட்டா இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். இந்த பாலிசி எடுக்கிறோம் ரூ. 10,00,000 பாலிசி நீங்க இந்த ஏஜ்ல எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஷூரா ரூ. 30,00,000 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன். ஸோ ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற சம் அஷ்யூர்டு உங்களோட ஏஜ், டெத் பெனிஃபிட்ஸ், பாலிசி டெர்ம் இதெல்லாம் பொறுத்து வேறுபடும். அண்ட் இந்த பாலிசி பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பாலிசி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நியர்பை இருக்கிற எல்ஐசி ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க இந்த பாலிசி வந்து எடுக்க முடியும். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.